ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டொமேட்டோ சட்னி வச்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 6 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 3 தக்காளியை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி செவந்து வரணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதே எண்ணெயில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்து பாதி வெந்து வரும். இந்த மாதிரி செவந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அரைக்கும்போது அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்ச சட்னியில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி.